Good evening, all. So, good evening, everyone. Today we are going to discuss about the current affairs, today's date, as well as some few of them previous dates. Okay. So, because everything will be related. Okay. The continuation தான் அப்படியே வரும். Okay. So, நோட் போட்டுக்கோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஒரு நோட் ரெடி பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களால் நோட் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் டேக் இட் சம் ஸ்க்ரீன்ஷாட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் ஃபார்மேட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் டுடே 24 மேஜர் டாபிக். ஓகே, மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள். கேன் ஐ கெட் எஸ்? Yes, sir. Yes. Okay, sure. So take a screenshot and then finally you have to write it. Okay. Okay. So one by one we will go through. Okay. So first one, okay, so we start. Yes. So கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுங்க இனிமேல் சரியா, ஒன் பை ஒன் வராதிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் we are going to discuss about the first topic is like NTPC. Okay, so NTPC REL, write the heading. It's like a some of one kind of organization. They are what they are going to do now, they are going to do kind of setup. Okay, they are doing some kind of setup India's first, okay, green hydrogen mobility project, okay, in India, in Ladakh. Okay, so first you have to நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, write the word NTPC. Okay, write the word NTPC, which means கொஞ்சம் ஏர்லியாக வந்துருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்டிபிசி மீன்ஸ் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட். ஓகே, ஸோ இவங்க தான் பிளான் பண்ண போகிறாங்க ஒரு ஹைட்ரஜன் பேஸ்டு ஒரு சஸ்டைனபிள் ஒரு பிளான்ட் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த ஆர்இஎல் அப்படிங்கிறது வந்து ரெனியூபிள் எனர்ஜி லிமிடெட். ஓகே, REL means Renewable Energy Limited. Okay, so first I told, right? So NTPC-REL அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இந்த பிரைவேட் லிமிடெட் ஒன்று இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, they are going to do the renewable energy arm. Okay, in NTPC has signed MOU ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, சம் காலேஜ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வித் அதர் காலேஜ்ல MOU போட்டிருக்கோம், அதர் கண்ட்ரி காலேஜஸ்ல சேம் லைக் MOU மீன்ஸ் the memorandum of understanding, okay, with Union Territory of Ladakh to set up India's first green hydrogen mobility project in Ladakh. அதை நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிளியர் இட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ தெர் ஆர் 3 இது பார்த்தோம், நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்க்குறோம். NTPCங்க பார்த்தோம், REL பார்த்தோம், தென் MOUங்கிற பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட் இன் லடாக். ஓகே,
இது ஆல்ரெடி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து அவரோட விஷன்ஸ் அப்படிங்கிற வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தே டன் சம் ஆல்ரெடி ஹேவ் சம் விஷன், லிஸ்ட் ஆஃப் விஷன்ஸ். ஓகே, அதுல ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கார்பன் நியூட்ரல். ஓகே, கார்பன் நியூட்ரல் நோட் பண்ணிக்கோ, கார்பன் நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து இதை வந்து தே ஆர் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இட் வாஸ் ஓகேவா, இது வந்து இட் வாஸ் சைன்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் லடாக். ஓகே, இது வந்து யார் முன்னிலையில் சைன் பண்ணிருக்காங்க? லெப்டினன்ட் கவர்னர் முன்னாடி சைன் பண்ணிருக்காங்க. ஓகே, லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் லடாக் யாரு? ஆர்கே மத்தூர் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் என்டிபிசி. ஓகேங்களா, கிளியரா? So it was signed in the presence of Lieutenant Governor of Ladakh, Mr. R.K. Mathur and members of NTPC. Okay. ஸோ அதர் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அடுத்த கட்ட நகர்வு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து இந்த ஈவெண்ட் டூரிங் திஸ் ஈவெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சோலார் இன்ஸ்டாலேஷன் இன் லேக். ஓகே, எல்இஹெச் லேக்ல வந்து தே ஸ்டார்டட் த சோலார் ட்ரீஸ் சொல்லுவாங்க, அந்த போட்டோவோல்டிக் பேனல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து தேர் இம்ப்ளிமெண்டட். ஓகே, ஸோ சோலார் கார்பெட் இந்த நிறைய அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தே வாண்ட் டு டூ கைண்ட் ஆஃப் green hydrogen mobility. Okay, so green building, green design, green project எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா something they are doing with very useful for natural resources, which means tidal, sunlight, kind of other natural resources. ஓகேவா? ஸோ இது பார்த்தோம். ஓகே ஓகே, அப்புறம் வந்து இந்த என்டிபிசி அப்படிங்கிற அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆர்கனைசேஷன் ஹேஸ் பிளான். ஓகேவா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஹேஸ் பிளான்ஸ் டு லான்ச் 5 ஹைட்ரஜன் பஸ்ஸஸ் இன் லடாக். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பஸ்ஸஸ் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா, இது இன்ட்ரோடக்ஷன் பண்றா, ஆர்எல்ஸ் யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்றது, இந்த மாதிரி நிறைய வந்து கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ யூ ஹவ் டு ரெடி ஃபார் ஆல் த ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து நிறைய அந்த மாதிரி பண்றாங்க. அவங்க வந்து அந்த லடாக்ல வந்து நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதுல நிறைய அவங்ககிட்டயுமே நிறைய பிளான் அண்ட் விஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இது நீங்க உங்களுக்கு வந்து யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். இதுல ஒன் மோர் திங் நோட் பண்ணிக்கோ, ஹைட்ரஜன் ஜெனரேஷன் யூனிட், ஹைட்ரஜன் ஜெனரேஷன் யூனிட் இன் லேக் தே ஆர் கோயிங் டு plan. Okay, which means they are going to build it. Okay, so first city in India to implement a green hydrogen based mobility project in the means அதாவது நார்மலா மொபிலிட்டினா என்னன்னா ஒரு சம்திங் மூவ்மெண்ட் ஆர் இயக்கம், தமிழ்ல சொன்னா இயக்கம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வரும். ஓகே, மொபிலிட்டி ப்ராஜெக்ட்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த மத்திய பிரதேசத்தில் வந்து இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு ஆக்ட் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தோம்ல. அப்போ வந்து எப்போ சொன்னோம் 2026 அவங்க கிட்ட ஒரு எய்ம் இருக்கும், தென் வந்து 2030 வந்து ஒரு எய்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ரீசென்ட்லி என்டிபிசி ரிவைஸ்ட். ஓகே, தே ஆர் ரிவைஸ்ட் த டார்கெட் ஆஃப் அச்சீவிங் 60 கிலோவாட். ஓகே, ஜிடபிள்யூ போடு 60 GV renewable capacity by 2032. So again note பண்ணிக்கோ, NTPC revised the target of achieving 60 GW, okay, kilowatt renewables capacity by 2032. Okay, ஸோ அதுக்கப்புறம் நீ பேசிக்கா நீங்க இது மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, வாட் இஸ் மீன் பை என்டிபிசி, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஸோ வாட் இஸ் ரோல், அதில் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, தென் வாட் இஸ் சிஎம்டி, அவர் டைரக்டர் யாரு அப்படிங்கிறலாம் பார்க்கணும். ஸோ இதோட என்டிபிசி டைரக்டர் யாருப்பா? குர்தீப் சிங். நோட் பண்ணிக்கோ, என்டிபிசியோட டைரக்டர் குர்தீப் சிங். ஸோ ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ வென் எவர் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, இது வந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து உனக்கு ஏதாவது ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இஃப் யூ கான்ட் என்ன சொல்றது, சில பிளேஸ் வந்து உனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் ஆப்ஷன்ல வந்து நியூ டெல்லி இருக்குன்னா யூ கேன் சூஸ் த நியூ டெல்லி. இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாத பட்சத்துக்கு. ஓகேவா, அந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டின் போய் நியூ டெல்லி அடிச்சுட்டு சொல்லல. இன்கேஸ் ஏதாவது தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நீங்க நியூ டெல்லி செலக்ட் பண்ணலாம். மேபி நியூ டெல்லி வந்து 50 to 50 வந்து ஆன்சருக்கு சான்சஸ் இருக்கு. விச் மீன்ஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ் அபவுட் பர்டிகுலர் கொஸ்டின்ஸ், அதுக்கு மட்டும் நீ கேன் செலக்ட். ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மாதிரி தான். சரியா? ஓகே, coming to the next point.
ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம், என்டிபிசினா என்னன்னு பார்த்தோம், வாட் இஸ் மீன் பை அதில் உள்ள எக்ஸ்பிளனேஷன். என்டிபிசினா என்ன, ஆர்இஎல்னா என்ன, மொபிலிட்டி ப்ராஜெக்ட் என்ன, என்டிபிசியோட டைரக்டர் யார், ஹூ இஸ் த டைரக்டர் அண்ட் வேர் இஸ் இட், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு, ஸோ அவங்களுடைய எய்ம் என்ன, இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீ ஒரு ப்ராஜெக்ட் படிக்கும்போது எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும் யூ ஹவ் டு கோ ஃபார் மெயின்ஸ் ஃபார். ஓகே, மெயின்ஸுக்கு இது எப்படி எலாபரேட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ லடாக்ல என்னென்ன பிளான் பண்ண போறாங்க, என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க, எல்லாமே யூ ஹவ் டு கோ இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஏபிஇடிஏ, நோட் பண்ணிக்கோ. ஏபிஇடிங்க யூ ஹவ் டு ரைட் இட், நோட் பண்ணிக்கோங்க. ஏபிஇடிஏ ஆல்சோ என்ஏஎஃப்இடி, ஏபிஇடிஏ ஆல்சோ என்ஏஎஃப்இடி அப்படிங்கிற எழுதிக்கோங்க. APEDA links MOU with NAFED, okay, for strengthening export linkage of farmer cooperatives அப்படின்னு போட்டிருக்காங்க இருக்கு. சரியா? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ ஃபார்மர் ரிலேட்டடா வந்து இஷ்யூஸ் வந்தவங்க சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க மெயின் எய்ம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் எஃபிஓஎஸ் ஒன்று போடுங்க. எஃபிஓஎஸ்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன டேர்ம் எழுதிக்கோ. ஏபிஇடிஏ அப்படின்னு என்னன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. கிளியரா எழுதிக்கோங்க. ஏபிஇடிஏ மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அவங்க வந்து எம்ஓயு போடுறாங்க. எம்ஓயு மீன்ஸ் ஆல்ரெடி சொன்னதா மெமோண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எம்ஓயுன்னா என்னன்னா சம் கைண்ட் ஆஃப், இப்போ நம்ம சில பேர் நம்ம பார்ட்னர் போட்டு பண்றோம்ல, ப்ராஜெக்ட் பண்றாங்க, நிறைய பேர் தொழில் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பார்ட்னர் பண்றது, வேற அதர் கண்ட்ரில அதர் ஸ்டேட்ல பண்றது எம்ஓயு. ஓகேவா, விச் மீன்ஸ் லைக் ஏ பார்ட்னர் டைப். ஓகே, ஸோ யாரோட பார்ட்னர் போடுறாங்க, என்ஏஎஃப்இடிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ட்ட அவங்க வந்து பார்ட்னர் போறாங்க. ஸோ என்ஏஎஃப்இடி மீன்ஸ் யார், அவங்க யாருன்னா நோட் பண்ணிக்கோங்க, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ், நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ ஒன் மோர் டைம் சொல்றேன், நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ ஏபிஇடினா கிளியரா புரிஞ்சிருச்சா, என்ஏஎஃப்இடிங்கிறது என்ன புரிஞ்சிச்சா? ஸோ அவங்க வந்து என்ன எம்ஓஇ ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க, யாரோட இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அந்த ஃபார்மர்ஸோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காகவும், மற்ற அவங்ககிட்ட இருக்க சில குறைகள் வந்து நிறைய இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து வி ஹவ் டு ரெக்டிஃபை ஆர் வி ஹவ் டு ரெடியூஸ் தட். அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து எம்ஓஇ பண்ணி ரெடியூஸ் இது பண்ணுறாங்க. சரியா? ஸோ மெயின் மோட்டிவ் ஆர் மெயின் இது என்னன்னா, the facilitation of export will be done by the APDA. ஓகேவா, அவங்க வந்து மெயின் எய்ம் the promote. ஓகேவா, நோட் பண்ணிக்கோ, promote. ஓகே, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் they have to promote it. ஓகே, ஸோ இந்த MOU வந்து signed with, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஒன்ல சைன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த MOU was signed by டாக்டர், நோட் பண்ணிக்கோ, இந்த MOU was signed by டாக்டர் மதயன் அங்கமுத்து. ஓகே, மதயன் அங்கமுத்து, chairman of APEDA. okay, and other managing directors with the NAFED. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தாலும் அவரோட டைரக்டர் யாரு, அது எங்கே லொகேஷன், ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்காங்க, எல்லாமே யூ ஹவ் டு கிளியரா அதை வந்து நீ பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஇடின்னு ஒன்று பார்த்தோம்ல, அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஓகே, விச் மீன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப், இது வந்து யாரோட, எப்பவுமே எல்லா ஆர்கனைசேஷன் வந்து பிரைவேட்ல இருக்காது. விச் மீன்ஸ் சில கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாம் கம்மிங் வித் அண்டர் த கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே தான் இது வருது. இதோட பேரண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேரண்ட் மினிஸ்ட்ரின்னு போட்டு ஹைபன் போட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு போட்டு. ஸோ இதே மாதிரி ஏபிடி ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா சேம் நியூ டெல்லி. ஸோ எதுக்காக நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுக்காக ரீசன், நியூ டெல்லி வந்து நிறைய இதோட ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸா இருக்கு. ஓகே, ஸோ ஏபிஇடி ஆர்கனைசேஷனுக்கும் ஹெட் குவார்டர் நியூ டெல்லியில தான் இருக்கு. நோட்டட்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் NAFED அப்படிங்கிற பார்க்குறோம், நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங். ஓகேவா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் இன் இந்தியா லிமிடெட். ஓகே, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா 1958. நோட் பண்ணிக்கோங்க, 1958. ஸோ இதோட பேரண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னா, பேரண்ட் மினிஸ்ட்ரினா யார் சப்போர்ட்டிவ், யாரோட அண்டர் இதுல இருப்பாங்க, பவர்ல இருப்பாங்க பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ். பேரண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு யார் சேர்மன் பாத்தீங்கன்னா டாக்டர் விஜேந்தர் சிங். ஓகே, சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் விஜேந்தர் சிங். இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, சேம் நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லி பார்த்தீங்கன்னா அப்போ நியூ டெல்லியில் என்னென்ன இருக்குன்னு நீ ஒரு ஒரு சார்ட் போட்டுக்கணும். எதோட எதுக்கெல்லாம் வந்து நியூ டெல்லி ஹெட் குவார்டர்ஸாக இருக்கு அப்படின்னு சார்ட் போட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஓகே Sir, once again repeat chairman, sir. So chairman name is Dr. Bijender Singh. Bijender Singh, Bijender, Bijender Singh. Headquarters is located in New Delhi. Can I clear to you? Yes, sir. Okay. Yes. So now moving to the third point. Okay. So third one is it's like a polity oriented or polity subject oriented topic. Okay, it's like central government recognizes a cabinet committee. Okay, அவங்க வந்து ஒரு நியூவா வந்து some members they are added in that particular committee. Okay, நோட் பண்ணிக்கோங்க, government rejects cabinet committee. இதுல வந்து மேஜரா 3 மினிஸ்டரை வந்து அவங்க ஆட் பண்றாங்க. there are 3 major minister added. Okay, so first one is ஸ்மிருதி இரானி, பூபேந்தர் யாதவ் and Sabanda Sonowal. Okay. ஓகே, ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் த பிஎம் கண்ட்ரோல். அங்கே பிஎம் என்ன பண்ணுறாருன்னா ஆஃப்டர் லைக் a major reorganization. Okay, reorganization in the மேஜர் ரீஆர்கனைசேஷன் இன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லீட் யூனியன் கேபினெட். எல்லாத்துக்குமே ஒரு கேபினெட் இருக்கும். ஸோ வந்து நீங்க ஆல்ரெடி பாலிட்டி வெல் அண்ட் க்ரூவா நீங்க த்ரூவா இருந்தீங்கன்னா யூ கேன் கிளியரா இந்த நான் சொல்ல வரதை புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஸோ வாட் இஸ் மீன் மை கேபினெட், லீட் யூனியன் கேபினெட் என்ன, இந்த மாதிரி நிறைய கேபினெட் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து டீட்டெயிலா யூ ஹவ் டு கோ த்ரூ இட். அந்த கேபினெட்ல தே ஆர் ரீஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகே, ரீஆர்கனைஸ் பண்றாங்கன்னா யார் ஆர்கனைஸ் பண்றா? ரீஆர்கனைஸ் பண்றாங்கன்னா some members they can add up or some members they can remove it. ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்போது they can add up 3 major ministers. So the government has constitute the cabinet committees with inclusion of new ministers. சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஸோ கேபினெட் கமிட்டிஸ் டு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அதான் மேஜர். ஓகேவா? இது பொலிட்டிக்கல் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது ஹெட் யாருன்னா அஸ் யூசுவல் நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகே, தென் மெம்பர்ஸ் இந்த நான் சொன்ன லீட் கேபினெட் கமிட்டில தேர் ஆர் ஆல்ரெடி இட் கம்பரைசஸ் 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரியா? இப்போ நியூவா ஆட் பண்ண 3 மெம்பர்ஸ் சேர்த்து வந்து 12 நியூ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. வித் யூனியன் மினிஸ்டர் இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்மிருதி ஜுபின் இரானி, பூபேந்தர் யாதவ் அண்ட் சபண்டா சோனோவால். ஓகேவா? அந்த 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருமே மேஜர் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மிருதி இரானி எதோட மினிஸ்டர் யாருக்கா தெரியுமா? ஸ்மிருதி ஜுபின் இரானி அப்படிங்கிறவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பூபேந்தர் யாதவ். ஹூ இஸ் த பூபேந்தர் யாதவ்? மீன்ஸ் ஹி இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ அவரை பத்தி நம்ம டைரக்டா கொஸ்டின் இப்படி வராது. இவர் வந்து ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி வராது. ஆனா இவர் வந்து நியூவா ஏதாவது ஆக்ட் கொண்டு வந்தாங்களா, தே ஆர் கிவிங் எனி சஜஷன் ஆர் தே ஆர் கிவிங் எனி கைண்ட் ஆஃப் சஜஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆக்ட் ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது அப்படி பூபேந்தர் யாருன்னா என்ன, அவர் என்னென்ன கொண்டு வந்தாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? நாட் ஓன்லி என்விரான்மெண்ட், he also minister of forest and climate change. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சர்பானந்தா சோனோவால்னு ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ்.
நோட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ போர்ட் ரிலேட்டடா ஏதாவது ஆக்ட் வந்திருக்கா அதையும் நீ பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து சப் டிவிஷனா நீங்க வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து நிறைய ஸ்பிளிட் பண்ணி ஹவ் டு டூ இட். ஓகே. ஸோ சர்பானண்டா சோனாவால் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஆல்சோ ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அதெல்லாம் வரும்ல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் கேபினெட் மினிஸ்டர் இதுல வந்து அவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே. ஸோ எதுக்காக இந்த குழு ஆர் இந்த கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க வந்து கண்ட்ரோல். ஓகே. கண்ட்ரோல் கைண்ட் ஆஃப் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. செக்யூரிட்டி, எக்கனாமி அண்ட் ஈவன் டிசைடிங் த டேட் ஆஃப் பார்லிமெண்ட் செஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஆர் கைண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கும். அதை வந்து தே ஹவ் டு கண்ட்ரோல். ஓகேவா. ப்ரீவியஸா தேர் ஆர் 8 கேபினெட் கமிட்டிஸ் which are basically sub committees இந்த மாதிரி இருந்தது. அதை வந்து they are established or they are add up with 3 major ministers. புரியுதா? இப்ப எடுத்த வரைக்கும் ஏதாவது புரியுதா? ராஜா ராஜா இனிமே கொஞ்சம் ஏர்லியா வர பாருங்க. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த டாபிக் ஃபோர்த். ஸோ ஃபோர்த் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இன்கார்பரேட் NARCL. நோட் பண்ணிக்கோ. NARCL. which means NARCL. NARCL னா நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இன்கார்பரேட் அப்படின்னு இருக்குல்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்கு. சரியா. அவங்க இன்கார்பரேட் NARCL அது என்ன சொல்ல வராங்கன்னா the மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் MCA. நோட் பண்ணிக்கோ. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ஹேஸ் இன்கார்பரேட்டட் த NARCL ஆல்சோ நவுன் அஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க they are having different name also, the bad banks as well as asset reconstruction company. ஓகேங்களா. ஸோ அவங்களோட மெயின் ரோல் என்னன்னா வித் அண்ட் அத்தாரைஸ். ஓகே. அத்தாரைஸ்டு கேபிட்டல் ஆஃப் INR 100 crore வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்ட் பெய்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே. இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து வந்து ஒவ்வொரு கேபிட்டலுக்கு வந்து 100 crores வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து எக்கனாமிக்கல் கேட்டகரியில வரலாம். ஓகே. ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்ல. ஓகே. அப்படி பார்க்கும்போது இந்த NARCLனா என்ன, வாட் இஸ் மீன் பை NARCL, அது எப்போ ஆர்கனைஸ் பண்ண, எப்போ டெவலப் ஆச்சு, ஸோ அதோட மெயின் மோட்டிவ் என்ன, அவங்க ஏன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதோட ஹெட் யாரு அப்படிங்கிற எல்லாமே யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ இதோட மெயின் திங் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வந்து இட் ஹாஸ் பின் கிரியேட்டட் இன் கொலாபரேஷன். ஓகேவா. சம் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது பண்ணுவாங்கல்ல மிங்கிள் வித் அது மாதிரி. ஸோ கொலாபரேஷன் வித் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். ஸோ அப்போனா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தனியா இருக்கு, பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தனியா இருக்கு. ஸோ வாட் இஸ் இதெல்லாம் இந்த பேங்க்ஸ்லாம் பிரைவேட் செக்டர்ல வரும். வாட் ஆர் த பேங்க்ஸ் கம்மிங் அண்டர் த கவர்மெண்ட் செக்டர் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா. ஸோ இந்த டாபிக்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா ஸோ NARCL அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து மேனேஜிங் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பத்மகுமார் மாதவன் நாயர். பத்மகுமார் மாதவன் நாயர் இஸ் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் NARCL.
Okay, one more point. Rao Indrajit Singh, Rao, R-A-O, Rao Indrajit Singh take a charge as Minister of State for MCA. Minister of State for MCA. MCA na enna? What is mean by MCA? Ministry of Corporate Affairs. Very good, very good, very good. Okay, so இதுவும் வந்து இப்போ அந்த இதில் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அபவுட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா, இது யாரோட இதில் வரும்னா யூனியன் மினிஸ்டரில் வரும், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் 2 கேட்டகரியில் வரும். ஓகே, ஸோ யூனியன் மினிஸ்டரில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஹெட். சரிங்களா, ஸோ அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ராவ் இந்திரஜித் சிங். ஓகேங்களா, ஸோ நிர்மலா சீதாராமனுக்கும் ராவ் இந்திரஜித் சிங்குக்கு என்ன டிஃபரெண்ட்? ஸோ நிர்மலா சீதாராமன் இஸ் த ஹெட் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேவா, கிளியர்? ராவ் இந்திரஜித் சிங் இஸ் head of Lok Sabha. It means Lok Sabha is located in the Gurgaon, Haryana state. She is from Nirmala Sitharaman from Rajya Sabha, Karnataka. Clear? இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் பேசிக் தான். சரியா, ஓகே, we'll move to the next point, fifth one. So fifth one is like coming under the geography category. Okay, the rare animals or rare species, அது வந்து பிளான்ட்டா இருக்கலாம், any kind of animals இருக்கலாம், அந்த மாதிரி வரும். ஓகே, so இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து NICL அப்படி நோட் பண்ணிக்கோ, விச் மீன்ஸ் NICL அவங்க வந்து தே கேன் ப்ரொவைட் த இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் ஹை ஆல்டிடியூட் யாக். யாக்ஸ்னா என்னங்க? அது ஒரு வகையான அந்த வகையில வரும். சரியா, எக்ஸாக்ட் காட்டுற மாதிரி இல்லை, அது ஒரு என்ன சொல்றது, அது இன்னொரு அந்த ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா இது லாங் ஹேர், இதோட இது எல்லாமே ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்கும். இதோட ஹைட் வந்து கம்பேர் இப்போ நமக்கு ஊட்டியில இருக்கிற அந்த ஸ்பீசஸுக்கும் இதுக்கும் இங்க உள்ளதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா, ஸோ யாக்ஸை பத்தி நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தே ஆர் கிவிங் த இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் ஹை ஆல்டிடியூட் யாக். ஓகேங்களா, ஸோ வெரி கோல்டு ரீஜன்ல உள்ள இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் யாக்ஸுக்கு. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறதுலாம் அடுத்து செகண்ட் இதை பார்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை NRCY அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் மீன் பை NICL அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரைட் த ஹெட்டிங் NRCY. NRCY which means the National Research Center for Research Center on Yak. YAK லாஸ்ட்ல முடிச்சுக்கோ. ஸோ த நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் யாக், NRCY. ஓகே, அதே மாதிரி NICL நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். NICL மீன்ஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். NRCY is located in Arunachal Pradesh. அவங்க வந்து they have tie up with, ஓகேவா, tie upனா some kind of அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எனி கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம். அது மாதிரி they have tie up with NICL. அவங்களோட tie up வச்சிருக்காங்க. எதுக்காகனா they are planning to provide insurance policy. யாருக்கு கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு கொடுக்குறாங்க? யாக்குக்கு கொடுக்குறாங்க. சரியா, ஹை ஆல்டிடியூட் யாக்ஸ்ல இருக்கிற யாக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ப்ரொவைடிங். ஏன்னா சம் ஸ்பீசிஸ் அப்புறம் வந்து சில அனிமல்ஸ் வந்து ரேர் பீசிஸ் ஆயிரும். அவங்க வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ல வந்து ரொம்ப ரெடியூஸ் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ரேர் பீஸ் ரெட் அலர்ட் கேட்டகரியில வந்துருவாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் இது பண்றதுக்காக இந்த மாதிரி என்கரேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி தே ஆர் ப்ரொவைடிங். ஓகே, ஸோ அவங்களோட மெயின் எய்ம் அண்ட் மெயின் மோட்டிவ் இஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசி லைக் would protect the yak owners against the risk posed. ஓகேவா, டியூ டு த எதுக்காக அந்த மாதிரி பிரச்சனை வருது, யாக்குகள் நிறைய இறக்குற காரணம் என்ன? டியூ டு சம் மோர் டெஃபிகேஷன் கிளைமேட். ஓகேவா, கைண்ட் ஆஃப் டிசீஸ் வரலாம், கிளைமேட் டிசீஸ் வரலாம், டிசீஸ் இஷ்யூஸ் வரலாம்,
ஒரு கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிட் மிஸ்ஆப்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் ஏதாவது நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரியா ஆர் ரயட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும்போது இந்த மாதிரி நம்ம வி ஹவ் டு கன்சர்வ் தோஸ் ரேர் பீசஸ். இதுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கும் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. எல்லா யாக்கும் கொடுப்பாங்க. இதை வந்து யார் வந்து ப்ராப்பராக வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க, சம்திங் வந்து இப்போ நம்ம வச்சிருப்பாங்கல்ல. இப்போ இந்த காங்கேயம் காளைகளாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனாதிபதினு சிவசேனாதிபதினு ஒருத்தர் இங்கே கோயம்புத்தூர்ல பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி சம் பீப்புள்ஸ் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆல்சோ அவங்க வந்து பிசினஸ் இது வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, கன்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த நார்மலாக அந்த பர்டிகுலர் ஏக் வந்து ஏர்ல வந்து அந்த ஒரு மெட்டல் மாதிரி டேக் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, அப்படி இருக்கிறதுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ், இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு 15 days டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த டைம்ல வந்து என்ன ப்ராப்ளம் ஆனால் 15 daysக்குள்ளே வந்து நம்ம கவர் பண்ணிடணும், அப்பதான் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக், இது இன்னைக்கு வந்து நியூஸ்ல உள்ள பேசிக். சரியா, இதை வந்து யூ ஹேவ் டு எப்படி அதை கொண்டு போகணும்னா, யாக்னா என்ன, இது வந்து எந்த எந்த ட்ரைப்ல வருது, அப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் இதோட லெவல், இதை பத்தி உள்ள ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு, இந்த மாதிரி நீ தனியா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அபவுட் யாக் இன் இந்தியா அப்படின்னு மட்டும் பாத்துக்க. ஸோ இந்தியாவில் என்னென்ன மாதிரி இருக்கு, நம்ம இந்தியாவில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜியாகிரபி இன் இந்தியான்னு அப்படி ஒன்று இருக்கு. சரிங்களா? ஜிஎஸ் பேப்பர்ல வர மெயின்ஸ்ல வர்றதெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரியில தான் வரும். ஓகே, ஸோ நார்மலி யாக் பிலாங் டு த போவினி ட்ரைப். நோட் பண்ணிக்க, BOVINI. யாக் பிலாங்ஸ் டு த போவினி ட்ரைப். BOVINI, போவினி ட்ரைப். அப்போ அதே மாதிரி நிறைய வரும், இந்த பைசான், பஃபலோஸ், அந்த மாதிரி கேட்டல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்தியாவில் வந்து ஆல்ரெடி 58,000 யாக்ஸ் முன்னாடி இருந்ததா ஸ்டாட்டிக்ஸ் சொல்லுதாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 26,000 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், வெரி கூல் பிரதேசம், வெரி கூல் கிளைமேட் தான் இது வந்து இருக்கும். சரியா? அருணாச்சல பிரதேஷ் அண்ட் சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி. ஸோ 26,000 வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், 24,000 அருணாச்சல பிரதேஷ், 5,000 சிக்கிம் அண்ட் 20,000 ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ NICLன்னு ஒரு டாபிக் பார்த்தோம். கரெக்டா? ஸோ நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1906. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1906. 1906 போட்டுக்கோங்க. ஸோ இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா கொல்கத்தா அண்ட் வெஸ்ட் பெங்கால். இதோட ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். ஸோ இதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சஞ்சீவ் சாதா. ஸ்ரீ சஞ்சீவ் சாதா. ஓகே, ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக உள்ள மற்ற இதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட். ஸோ 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரிப்டோஜாமிக் கார்டன் இனாகிரேட்டட் இன் டேராடூன், உத்தரகண்ட். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிரிப்டோஜாமிக் கார்டன் விச் ஹேஸ் நியர்லி 50 ஸ்பீசிஸ் இன் லிச்சன்ஸ், ஃபர்ம்ஸ் அண்ட் ஃபங்கைஸ். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியை வந்து தே ஆர் இம்ப்ளிமெண்டட் அண்ட் இனாகிரேட்டட். ஓகேவா? இது எங்க இருக்குன்னு பார்த்தோம், தேராதூன் டிஸ்ட்ரிக்ட், உத்தரகண்ட்ல இருக்கு. ஓகே, இட் வாஸ் இனாகிரேட்டட் பை சோசியல் ஆக்டிவிஸ்ட் அனூப் நௌட்டியால். ஓகேவா? அனூப் நௌட்டியால். இனாகிரேட் பை சோசியல் ஆக்டிவிஸ்ட் அனூப் நௌட்டியால். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எத்தனை சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் இருக்காங்க? யாருக்கா தெரியுமா? யாராவது சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஃபேமஸாக உள்ளவங்க? ஓகே, லீவ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிரிப்டோஜாமிக் கார்டனா சொன்னோம். வாட் இஸ் மீன் பை கிரிப்டோஜாமிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கிரிப்டோஜாமினா இட் மீன்ஸ் லைக் ஹிடன் ரீப்ரொடக்ஷன்.
Cryptogamy means hidden reproduction. இது எப்படி சொல்லணும்னா which refers to the fact that so need no flowers are produced. ஓகேங்களா, இது வந்து புரியுதா? ஹிடன் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுற மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அந்த மாதிரிலாம் இருக்காது. வெரி லைக் அல்கே ப்ராடக்ட், அல்கே பிரித்தோஹெட் சொல்லுவாங்கல்ல, அந்த மோஸ் அந்த மாதிரி உள்ளது, லிச்சஸ், ஃபர்ம்ஸ் அண்ட் ஃபங்கைஸ், அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு கார்டன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்பவுமே இந்த மாதிரி இது வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணும். லைக் குட் பயோ இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து பயோ இண்டிகேட்டர்ஸ் கேட்டகரியில் வரும். ஓகே, குட் பயோ இண்டிகேட்டர்ஸ் கேட்டகரியில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் செவன்த் ஒன் இஸ் கங்கா எக்ஸ்பிரஸ் வே. ஓகேவா, கங்கா எக்ஸ்பிரஸ் வே இந்தியா செகண்ட் லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே. லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே இது இப்போ இந்த மாதிரி இது வரும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, வாட் இஸ் டைப் ஆஃப் த ரோட்ஸ், அப்புறம் வந்து இந்தியா ஃபேமஸ் ரோட்ஸ் எது இருக்கு, ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து லாங்கஸ்ட் வே ரோடு என்ன, அதே மாதிரி நார்த் டு சவுத் லாங்கஸ்ட் வே ரோடு என்ன, அதோட ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் என்ன, இந்த மாதிரி யூ ஹாவ் டு ஸ்பிளிட் அப். ஓகேங்களா, நம்ம சென்னையில் கூட இந்த மாதிரி, சென்னையில் இந்த அளவுக்கு இருக்காது, பட் வந்து ஆஃப் போர்ஷன் இருக்கும். கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. பட் இது வந்து அவங்க வந்து ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கு இதில். சரிங்களா, ஸோ கங்கா எக்ஸ்பிரஸ் என்ன சொன்னோம், இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் வேன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ கங்கா எக்ஸ்பிரஸ் வே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அபவுட் லைக் 594 கிலோமீட்டர். நோட் பண்ணிக்கோ, 594 கிலோமீட்டர் லாங் எக்ஸ்பிரஸ் வே. சரியா, இது வந்து 594 லாங் எக்ஸ்பிரஸ் வே கவரிங் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ இதோட லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் 6 lanes கவரிங் உத்தரப்பிரதேஷ் ஃப்ரம் மீரட் டு பிராக்யராஜ். ஸோ ஃபார் இந்த மாதிரி நம்ம ஏதாவது நியூ ப்ராடக்ட்டோ நியூ ஏதோ பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டைமிங் ரெடியூஸ் பண்ணும், கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியை ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். சரியா, அது மாதிரி இது வந்து 11 hours to 6 hours வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, ட்ராவலிங் டைம் கம்பேர்ட் டு நார்மல். ஓகே, இந்த 1350 kilometers லாங் டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் வே வந்து இஸ் த லாங்கஸ்ட் ஓவர் பிளான்ட் எக்ஸ்பிரஸ் வே ஆஃப் இந்தியா. கிளியர்? ஸோ கங்கா எக்ஸ்பிரஸ் வேங்கிறது வந்து இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே. நோட் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th வந்து அரௌண்ட் 768 million people in the world face the hunger in 2020. இது வந்து யூஎன் ரிப்போர்ட் ஆல்ரெடி சொன்னது. சரிங்களா, ஸோ அதில் வந்து இப்போயும் அது ரீசெண்டாக திரும்ப மறுபடி கொண்டு வராங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது ரீஇம்ப்ளிமெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா இருக்கலாம். சரி, ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது 1 minute. ஓகே, இந்த யூஎன் ரிப்போர்ட் அக்கார்டிங் டு த எதுபடி பண்றாங்கன்னா the state of food security and nutrition in the world 2021. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி there are 768 million peoples வந்து ஃபுட்டோட இல்லைன்னா பேசிக் நீட் இல்லாமல் தவிக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட். நோட் பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேஜர் 5 யூஎன் நேஷன்ஸ் யூஎன் ஏஜென்சி இருக்கு. சரிங்களா, யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சில வந்து 5 மேஜர்ஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோ, FAO. அதுக்கு அப்படியே 1 by 1 சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. FAO. நெக்ஸ்ட் வந்து IFAD. FAO பாத்துங்க, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா IFAD.
தேர்ட் ஒன் உங்களுக்கு வெல் நோன் தெரிஞ்சுதான், யூனிசெஃப். யூனிசெஃப். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா WFP. WFP. ஃபிஃப்த் ஒன் வந்து WHO. ஸோ FAO அப்படின்னா என்னன்னா, எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் FAO, Food and Agriculture Organization. Food and Agriculture Organization is called FAO. Okay, so IFAD means International Fund for Agriculture Development. IFAD means International Fund for Agriculture Development. Okay, third one UNICEF, United Nations Children's Emergency Fund. UNICEF means United National Children's Emergency Fund. Okay, so fourth one WFP, World Food Program. Okay, fifth one WHO, World Health Organization. ஸோ இதெல்லாம் வந்து மேஜரா ஃபுட்டுக்காக உள்ள ஆர்கனைசேஷன், சரிங்களா? ஸோ யாரும் வந்து வேர்ல்டுல வந்து கஷ்டப்படக்கூடாது, தே கேன் நெவர், நோ ஒன் டை வித் வித்தவுட் ஃபுட். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல யாருக்கும் ஃபுட் இல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த என்னாச்சு IFAD ஹலோ sir. IFADங்களா? ஸோ IFAD மீன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். Okay sir. Thank you. ஓகே, ஸோ இந்த மாதிரி தீஸ் ஆர் த மேஜர் 5 UN ஏஜென்சிஸ். ஓகேங்களா? ஃபுட்டுக்காக இது பண்ணது, சரிங்களா? எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் சம் ரிப்போர்ட், அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது IFAD இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதோட பிரசிடென்ட் யாருன்னா கில்பர்ட் எஃப். ஓகேங்களா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் குவார்டர் இஸ் லொகேட்டட் இன் ரோம், இட்டாலியில. ஓகே, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வரலாம். ஓகே, இங்க என்ன போட்டிருக்காங்க? IFSCA issues the norms for setting up, operating ITFS to provide trade finance. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும், இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் கேட்டகரியில் வந்துருது. ஓகே, ஸோ IFSCA. ஸோ IFSCAங்கிறது நத்திங் பட் IFSCA நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட எல்லா நிறைய டேர்ம் பார்க்குறோம், எல்லா டேர்மே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம். ஸோ வந்து எவ்ரி ஒன் யூ ஹவ் டு நோட் இட் டவுன். ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ IFSCA மீன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ITFS, அது என்ன பார்க்கணும்? ITFS இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபைனான்ஸ் சர்வீஸ். IFSCA பார்த்தோம், இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சென்டர் ஃபார் அத்தாரிட்டின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ITFS பார்க்குறோம், இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ். ஓகே, இதுல வந்து நீங்க மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது IFSCA, இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? தே ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் April 27, 2020 அண்டர் IFSCA Act 2019.
So International Financial Service Center Authority established in April 27, 2020 under IFSCA Act 2019. சரிங்களா? எப்பவுமே ஒரு ஆக்ட் இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் எந்த எதுவுமே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். சரியா? ஸோ அடுத்து வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி, குஜராத். கிஃப்ட் சிட்டி, அதாவது கிஃப்ட் சிட்டிங்கிறது காந்தி நகர். ஆமா, காந்தி நகர்ல இருக்கு. காந்தி நகர் குஜராத்ல இருக்கு. சரியா? இதோட சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ். இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்? இது வரைக்கும் சோஃபார் 9 இது பார்த்துட்டோம். அடுத்து வந்து 10th இது பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ். ஆர்பிஐ நானையா? Reserve Bank of India, sir. வெரி குட், வெரி குட். ஸோ ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ். ஓகேங்களா? ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம். ஓகேங்களா? ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் டு ஃபெசிலிட்டேட் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜிசெக் பை இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்க வேண்டியது ஆர்பிஐ டீடைல் டைரக்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கரெக்டா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜிசெக். ஓகே, ஜிசெக் மீன்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். யாருக்காக? பை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்காங்கல்ல. ஸோ இந்த சின்ன சின்ன கடைகள் இந்த மாதிரி நிறைய இது இருக்கும் அவங்களெல்லாம். சரியா? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் பீப்புள்ஸ், not a group of company, individual retail investors. So GSEC means government securities. ஓகேங்களா? So RBI introduced RBI retail direct scheme to facilitate investment in GSEC by individuals. Okay, okay, one more thing you have to note it. RDG, retail direct gilt account. Retail direct gilt account. Retail direct gilt account. RDGங்கிறது ரீட்டைல் டைரக்ட் கில்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஒன் மோர் திங். ஸோ அண்டர் திஸ் ஸ்கீம், ஓகேங்களா? இந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம்ல பார்க்குறோம்? விச் மீன்ஸ் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்னு ஒரு ஸ்கீம்ல அண்டர் தி ஸ்கீம் த ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்தா எந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்? இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்தோமா? ஸோ இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாட் தே கேன் டூ? individual retail investors are enabled to open and maintain their gilt security account. அதான் நேம் என்ன பண்ணிருக்காங்க? ரீட்டைல் டைரக்ட் கில்ட் அக்கௌண்ட் சொல்றாங்க. வித் ஆர்பிஐ த்ரூ த ஆன்லைன் போர்ட்டல். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்லைன் போர்ட்டல் என்ன பண்றாங்க? இ கவர்னன்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ல நிறைய வரும். சரியா? ஸோ ரொம்ப நோட் பண்ணிக்கோ. ரீட்டைல் டைரக்ட் கில்ட் அக்கௌண்ட். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஜிசெக் ஸ்கீம்ஸ்ல. சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோ. லிஸ்ட் டைட்டில் போடு. லிஸ்ட் ஆஃப் ஜிசெக் ஸ்கீம்ஸ். ஜிசெக். சரியா? ஜிசெக் என்ன? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ டைட்டில் போட்டுக்கோ. லிஸ்ட் ஆஃப் ஜிசெக்ஸ் அண்டர் த ஸ்கீம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரெஸரி பில்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரெஸரி பில்ஸ். செகண்ட் என்ன? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டட் செக்யூரிட்டிஸ். ஸோ தேர்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ஜிபின்னு சொல்லுவாங்க, சொவேரியன் கோல்ட் பாண்ட்ஸ். ஃபோர்த் ஒன், தேர்ட் ஒன் திரும்ப சொல்றேன், எஸ்ஜிபி சொவேரியன் கோல்டு பாண்ட்ஸ். ஃபோர்த் ஒன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎல் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ்.
ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அக்கௌண்ட்டுக்கும் நிறைய கைண்ட் ஆஃப் இது கொடுப்பாங்க. சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீ வில் பி சார்ஜ் ஃபார் ஓப்பனிங் அண்ட் மெயின்டைனிங் த ஆர்டிஜி அக்கௌண்ட். ஆர்டிஜி அக்கௌண்ட் என்னப்பா? வாட் இஸ் மீன் பை ஆர்டிஜி? Retail direct gilt accounts. வெரி குட், வெரி குட். ஸோ இந்த இதுக்கு வந்து எந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கிடையாது, ஓப்பன் பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது, மெயின்டைன் பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து ரீட்டைல்ஸ், அவங்களுக்கு வந்து எப்போ சேல் வரும் எப்போ சேல் வரான்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டைம்ல வந்து தே கேன் ரெடியூஸ் மோர் தென் அவங்க ரிசோர்ஸஸ் இழந்துட்டாங்க. மோர் தென் 50% மேல 15 பேஸ்ட் ஆன் த பிளேசஸ் நிறைய வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து தே கேன் இம்ப்ளிமெண்டட். ஓகேவா? ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி தெரியுமா ஆல்ரெடி? ஸோ when it is established means it is established in 1st April 1935. 1935 நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பேங்க் இந்தியா பத்தி பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கணும். established in 1st April 1935. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பை, மகாராஷ்டிரா. ஸோ இதோட கவர்னர் யாரு? இங்க ஆர்பிஐக்கு மட்டும் கவர்னர் இருப்பாங்க, தென் டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க, சரியா? இதோட கவர்னர் வந்து சக்திகாந்தா தாஸ். சக்திகாந்தா தாஸ். ஓகேவா? டெப்டி கவர்னர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. மைக்கேல் குமார் ஜெயின், மைக்கேல் டெபட்ரா, அப்புறம் வந்து ராஜேஸ்வர் ராவ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டெப்டி கவர்னர்ஸை விட மெயின் கவர்னர் மட்டும் பார்த்துக்கோ, சக்திகாந்தா தாஸ். ஓகேவா? ஓகே, மூவிங் டு த 11th ஒன். ஓகேவா? ஸோ பூட்டான் பூட்டான் ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அவங்க என்ன பண்றாங்க? பிகேம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அடாப்ட் யூபிஐ ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் இட்ஸ் கியூஆர் டெப்ளாய்மெண்ட். ஓகேவா? அப்படின்னா பூட்டான் பிகேம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அடாப்ட் த யூபிஐ ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் இஸ் கியூஆர். ஓகேவா? கியூஆர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் நீ இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு சிலதை நீங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னா NIPL. NIPL, அப்புறம் வந்து செகண்ட் வந்து NPCI, RMA, BIM. BIM வந்து BHIM, BIM அதுவும் போட்டுக்கோங்க. BIMனா என்ன? பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. கரெக்டா? ஸோ இந்த பாரத் இன்டர்ஃபேஸ் மணியை வந்து பூட்டான்ல வந்து டைரக்டா வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ we can send our payment any kind of due or இப்போ ஏதாவது நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா நம்ம வந்து பிம் மூலியமாவே, பிம் ஆப் மூலியமே we can send our money to பூட்டான் கண்ட்ரி. ஓகேவா? they are accepted our பிம் ஆப். ஓகேவா? பிம் ஆப் இன் அவங்க கண்ட்ரில ஏற்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதான் மெயினா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. த்ரூ திஸ் பார்ட்னர்ஷிப், ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பூட்டான் பிகேம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அடாப்ட் இந்தியாஸ் யூபிஐ அக்கௌண்ட். யூபிஐ அக்கௌண்ட் யாரோட உள்ளது? இந்தியாவுக்கு மட்டும் தான் உள்ளது. ஓகேவா? இந்தியாவோட யூபிஐ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தே ஆர் அக்செப்டட், விச் மீன்ஸ் இந்த கியூஆர் பேமெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஸ்கேன் பண்ணி நார்மலா வந்து கூகுள் பே இந்த மாதிரி நிறைய பண்றோம்ல. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்க வந்து ஸ்கேன் பண்றாங்க. ஆஃப்டர் த ஸ்கேன் தே கேன் அக்செப்ட் அவர் இந்தியன் பேமெண்ட் த்ரூ தட் பர்டிகுலர் மணி, அவங்க இது மணிக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அவங்க தான் நம்ம அக்செப்ட் பண்றது இந்தியாவோட யூபிஐ பேமெண்ட் த்ரூ த கியூஆர் கேட்டகரியில. ஓகே?
ஓகே. One minute. ஸோ இப்போ தான் பூட்டான் தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரின்னு பார்த்தோம். அவங்க வந்து டேரெக்டாக ஒரு இந்தியன் யூபிஐ ஆப் மூலியமா தேர் அக்செப்ட் அவரோட இந்தியன் லோன் ஏதாவது மணி எதுவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக அவங்க வந்து தேர் ரெடி டு அக்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்பிசிஐ பார்த்தோம்ல, இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட். ஓகேவா? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. சரியா? ஸோ என்பிசிஐ அப்படிங்கிறத வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட சிஇஓ யாரு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் April 3, 2020. ஓகேவா? என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட். ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் இன் April 3, 2020. சிஇஓ வந்து ரிதேஷ் சுக்லா. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் 12th பாயிண்ட். ஓகேவா? ஸோ WHO. ஓகேவா? இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். கரெக்டா? ஸோ அது உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே தெரியும். கரெக்டா? ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எக்ஸ்பர்ட் அட்வைசரி கமிட்டி இருக்குல்ல, ஆன் HGE ரிலீஸ்டு 2 reports. ஓகேவா? they reported on July 12th வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க 2021ல. they are told என்ன சொல்றது, WHO means the world health organization. கரெக்ட்? ஓகே. தென் வந்து HGE மீன்ஸ் ஹியூமன் ஜினோம் எடிட்டிங். ஓகேவா? ஹியூமன் ஜினோம் எடிட்டிங். HGE மீன்ஸ் ஹியூமன் ஜினோம் எடிட்டிங். இந்தியன் ஸ்டெம் செல், நோட் பண்ணிக்கோ, இந்தியன் ஸ்டெம் செல் அண்ட் டெவலப்மெண்ட் பயாலஜிஸ்ட் ப்ரொஃபசர் மனிஷா இனாம்தர் is a part of the committee. Released the new reports on namely human genome editing recommendation. அண்ட் அதாவது 2 ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹியூமன் ஜினோம் எடிட்டிங் ரெக்கமெண்டேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜினோம் எடிட்டிங் எ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கவர்னன்ஸ். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கமிட்டி மெம்பர் வந்து யாரு, ப்ரொஃபசர் மனிஷா இமாந்தர் இஸ் ரிலீஸ் 2 reports. ஒன் இஸ் ஹியூமன் HGE ரெக்கமெண்டேஷன் கேட்டகரியில் ஒன்று இருக்கா, HGE a framework for governance. Okay. Okay. There are 2 reports, major reports. கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் 13 NS Srinivasa Murthy. நோட் பண்ணிக்கோ, NS Srinivasa Murthy became the first honorary consul general of Vietnam from India.
வியட்நாம் அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா என்எஸ் ஸ்ரீனிவாஸ் மூர்த்திங்கிறவர் அப்பாயின்மெண்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஹானரி கன்சுல் ஜெனரல் இன் இந்தியா. ஓகேங்களா? வியட்நாம் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கணும். வியட்நாம் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அப்பாயிண்டட். இவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நாம சுப்பையா செட்டி ஸ்ரீனிவாச மூர்த்தி. இவ்வளோ பெரிய பேரா இருக்கு. ஓகே, பார்த்துக்கோ. என்எஸ் ஸ்ரீனிவாச மூர்த்தின்னு எழுதிக்கோங்க. என்எஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நாம சுப்பையா செட்டி ஸ்ரீனிவாச மூர்த்தி as the honorary consul general of Vietnam. இவருக்கு இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா இவருக்குன்னு சம் ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கும், ஆர் சம் கைண்ட் ஆஃப் ரோல் இருக்கும். சரியா? ஸோ ஹீ வில் ப்ரொவைட், அவரோட மெயின் தீம் என்னன்னா ஹி வில் ப்ரொவைட் கன்சுலர் ப்ரொடெக்ஷன். He will provide consular protection of the state's interest and lawful rights and interest of Vietnam citizen in Bangalore. In case வியட்நாமோட சிட்டிசன்ஸ் யாராவது இங்கே இருக்காங்கன்னா அது வந்து தூதரகம் மாதிரி தான். சரி, எக்ஸாக்ட் தூதரகம் மாதிரி அவங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் தேவையான ஒர்க்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ணுற மாதிரி, விசா இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறையா இருந்தால் அவங்க சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. சரியா? he is appointed for 3 years. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 years இவர் தான். ஸோ வியட்நாம், இப்போ இந்த டாபிக் பார்க்கும்போது நம்ம வியட்நாம் பற்றி பார்த்தோம். ஸோ வியட்நாம் எங்கே இருக்குது, வியட்நாமோட கேபிட்டல் என்ன, பிரசிடென்ட் யார், கரன்சி என்ன, அம்பாசிடர் ஆஃப் வியட்நாம் ஆஃப் இந்தியா யார், இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ வியட்நாம் எங்கே இருக்குன்னு கேபிட்டல்னா ஹனோய். ஹனோய் தான் வியட்நாமோட கேபிட்டல். ஸோ பிரசிடென்ட் வந்து நக்யூம் எக்ஸான் புக். ஓகேவா? நெக்ஸ்ட் கரன்சி பார்க்கணும். கேபிட்டல் ஹனோய், HANOI. ஓகேவா? பிரசிடென்ட் நாக்யூம் எக்ஸான் புக். ஓகேவா? கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாஸ் டோங். வியட்நாமிஸ் டோங் அவங்க கரன்சி அப்படி சொல்றாங்க. நம்ம இந்தியன் ரூபீஸ் சொல்றோம், அவங்க வந்து வியட்நாமிஸ் டோங் சொல்றாங்க. DONG டோங். அம்பாசிடர் ஆஃப் வியட்நாம் டு இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே தெர் இஸ் சம் அம்பாசிடர். ஓகேங்களா? அவங்க தான் இம்பார்ட்டண்டாக இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவர் அம்பாசிடர் ஆஃப் வியட்நாம் டு இந்தியா யாருன்னா பாம் சாங் சாக். PHAM பாம் சாங் SANT சாங் சாவ் CHAU. ஓகே, இதான் நீங்க பேசிக்கா தெரிஞ்ச வேண்டியது. ஓகேவா? ஸோ இதுல நீங்க 2 கேட்டகரி ஒன்று இருக்கு. கன்சுலேட் ஜெனரல் ஒன்று இருக்காங்க, ஹானரி கன்சல்டேட்ஸ் இருக்காங்க. சரியா? நோட் பண்ணிக்கிறங்க. கன்சுலேட் ஜெனரல், கன்சுலேட் ஜெனரல், ஹானரி கன்சுலேட்ஸ். Okay, 14th one. CCI approves Summit India 23.5% stake buy in ONGC, Tripura Power and Corporation. What is mean by ONGC? Oil and Natural Gas Corporation, sir. Very good, very good. Okay, so CCI approved Sumitra India Tripura. ஓகேவா? திரிபுரா ஸ்டேட்ல பிளேஸ்ல இருக்கிற டு அக்வயர் 23.5 ஸ்டேக் ஆன் OTPC அப்படிங்கிற வந்து SGF. இந்த மாதிரி நிறைய இது கேட்டகரி இருக்கு. ஸ்டேக் அந்த ஸ்டாக் சொல்லுவாங்கல்ல, பை பண்ற பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து CCI அப்படின்னு நோட் பண்ணிங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ONGC இப்போ சொன்னீங்க ஆல்ரெடி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இந்தியான்னு சொன்னீங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து CCI பத்தி தெரிஞ்சுக்கலாம். CCI மீன்ஸ் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இதோட மேஜர் சேர்பர்சன் வந்து அசோக் குமார் குப்தா.
established in 14th October 2003. ஸோ இதோட ஹெட் குவார்டர் சிசியோட ஹெட் குவார்டர் நியூ டெல்லி தான், சரியா? ஸோ அதே மாதிரி ஓஎன்ஜிசியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கோமட்டி, திரிபுரா மாநிலத்தில் உள்ள கோமட்டிங்கிற பிளேஸ்ல இருக்கு. கோமட்டி மீன்ஸ் GOMATI, கோமட்டி, திரிபுரா மாநிலம். ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சிசிஐங்கிற அந்த கேட்டகரி இருக்குல்ல, அதை வந்து தே ஆர் அப்ரூவ்ட் த அக்யூசியேஷன் ஆஃப் ஸ்டேக்ஸ் இன் புண்டி டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? அப்படி ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதை வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்கார்பரேட்டட் இன் இந்தியா இஸ் என்கேஜ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஸ்விக்கி தெரியும்ல, அதே மாதிரி அதுதான் ஸ்விக்கி வந்து பை த SVF2 சாங்பர்ட். இந்த மாதிரி நிறைய கம்பெனிக்கு வந்து அவங்க ஸ்பிளிட் அப் பண்றாங்க. சிசிஐ அப்ரூவ்டு, அதாவது சிசிஐ தான் மெயின், இது அவங்க தான் அப்ரூவ் பண்ணாதான் எதுவுமே இங்கே ப்ராசஸ் ஆகும். ஸோ சிசிஐ அப்ரூவ்டு த அக்யூசியேஷன் ஆஃப் ஸ்டேக்ஸ் இன் புண்டி டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், எ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஓகேவா, இன்கார்பரேட்டட் இன் இந்தியா அண்ட் என்கேஜ் இன் ஆப்ரேட்டிங் ஸ்விக்கி. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எல்லாமே வந்து ஸ்விக்கி பை த SVF2 சாங்பர்ட் அப்படிங்கிற கம்பெனியாவும் சாஃப்ட் பேங்க் குரூப் என்டிட்டி அப்படிங்கிற கம்பெனியாவும் அக்செப்ட் பண்றாங்க. எங்க அக்செப்ட் பண்றாங்கன்னா திரிபுரா பவர் அண்ட் கோ, சரியா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரியில் வந்துடும். ஸோ 15th ஒன், IISc scientists discovered the 2 species of few electron bubbles in the superfluid helium. இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து IIScனா என்னன்னு தெரியணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும், சரியா? IIScங்கிறது வந்து என்னன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இது இஸ் லொகேட்டட் இன் கர்நாடகா. ஓகே, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தே ஆர் டிஸ்கவர்டு ஆர் தே ஆர் என்ன சொல்றாங்க நியூவா அனலைஸ்டு, ஓகேவா, டிஸ்கவர்டு த 2 எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 2 ஸ்பீசஸ். அதுல வந்து ஃபியூ ஆஃப் எலக்ட்ரான் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்பீசஸ் வந்து அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, சரியா? 2 ஸ்பீசஸ் ஆஃப் ஃபியூ எலக்ட்ரான் பபிள்ஸ். ஃபியூ எலக்ட்ரான் பபிள்ஸ் வந்து FEBன்னு சொல்லுவாங்க, சரியா? FEB. இன் சூப்பர்ஃப்ளூயிட் ஹீலியம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஸ்டடி வந்து சயின்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அதுல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, சரியா? இந்த டீமை வந்து லீட் பண்ணது யாருன்னா ப்ரொஃபசர் அம்பாரிஷ் கோஸ், AMBARIS கோஸ். ஓகே, இது IIScயோட இதை பார்க்கணும், பேசிக் பார்க்கணும். வேர் இஸ் இட் லொகேட்டட் அண்ட் ஹூ இஸ் த டைரக்டர்னு பார்க்கணும். ஸோ IIScயோட டைரக்டர் யாருன்னா கோவிந்தன் ரங்கராஜன், ஓகேவா, லொகேட்டட் இன் பெங்களூர், கர்நாடகா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி. ஓகேங்களா,
ஸோ இந்தியன் நேவின்னு வரும்போது இதே மாதிரி தான். இந்தியன் நேவி இங்கே இருக்கு, இந்தியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே, அதில் யார் டைரக்டர், அப்போ ரீசெண்டாக மிசைல்ஸ் ஏதாவது பண்ணி இதாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்தியன் நேவி ரிசீவ்ஸ் த 10th P-81 ஏர்கிராஃப்ட் ஃப்ரம், ஒரு நிமிஷங்களா, ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? Yes, sir. பவர் கட் ஆகுது. ஓகே, ஸோ முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிடலாம், கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்தியன் நேவி ரிசீவ்ஸ் 12th P-81 ஏர்கிராஃப்ட் ஃப்ரம் போயிங். போயிங் விமானம் வந்து யூஎஸ் பேஸ் ஏரோஸ்பேஸ் கம்பெனி as the delivered அந்த P-81ங்கிற இதை வந்து கொடுக்குறாங்க ஏர்கிராஃப்ட். ஓகேவா? இந்தியன் நேவிக்கு எப்போ எங்க இடத்துல கொடுத்தாங்கன்னா ஐஎன்எஸ் ஹன்சா, கோவால. இட் இஸ் த செகண்ட் P-81 aircraft to be delivered Boeing to the Indian Navy under the option contract signed by the Ministry of Defense. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு, அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு? Nirmala Sitharaman. ஓகே, ஸோ இப்போ வந்து P-81ங்கிற அந்த இது பார்க்குறோம், ஏர்கிராஃப்ட் பார்க்குறோம். இது வந்து P-81 எங்கே யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேரிடைம் ரெகனைஸ் அண்ட் ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த பார்ட் ஆஃப் த 312, நோட் பண்ணிக்கோ, தே ஆர் த பார்ட் ஆஃப் 312A நேவல் ஏர், 312A நேவல் ஏர் சிச்சுவேஷன் ஆர் பேஸ்ட் ஆன் த, நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு தெரியுமா? எந்த இடம் தெரியுமா? அரக்கோணம். நோட் பண்ணிக்கோங்க, அரக்கோணம் இன் தமிழ்நாடு. ஸோ இந்தியன் நேவியை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்தியன் நேவி வந்து சீஃப் நேவல் ஸ்டாஃப், சிஎன்எஸ் சொல்லுவாங்க. சிஎன்எஸ், சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் அட்மிரல் கரம்பீர் சிங். இன்டகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நேவிக்கு வந்து நியூ டெல்லி. இன்டகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. போயிங் ரக விமானம் சொல்லுவாங்க. சரியா? பெரிய லெவல்ல இருக்கும். இந்த விமானத்தோட பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ யார் பார்த்தீங்கன்னா டேவிட் எல் கால்ஹோன், CALHOUN, கால்ஹோன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா சிகாகோ, USA. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 17th ஒன், 14th anniversary ஆஃப் ஆப்பிள் சேட்டலைட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் என்னப்பா? Aryabhatta. ஆரியப்பட்டாவா? ரோஹிணி. ஓகே, பிரியதர்ஷினி என்ன சொல்றீங்க? சவுண்டா சொல்லுங்க, கேட்கல. ஸோ இந்த டாபிக் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது 40th anniversary ஆஃப் ஆப்பிள் சேட்டலைட். ஓகேவா? ஆர்கனைஸ் பை சண்டிகர் யூனிவர்சிட்டி. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சேட்டலைட் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கோர்ஸே அவங்க ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இங்கே சண்டிகர் யூனிவர்சிட்டி. ஓகேவா? அவங்க அந்த சண்டிகர் யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ் 14th anniversary செலிப்ரேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்.
அப்போ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? ஆப்பிள் சேட்டலைட்னு சொல்லணும். சரியா? இதோட இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இதை அசோசியேஷன் பண்ணது ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே வந்து ஆர்எம் வாசகம். இப்போ ஸ்கிரீன்ல இருக்காங்கல்ல, அவர் தான் பேர் தான் வாசகம், ஆர்எம் வாசகம். ஓகேவா? இவர் தான் வந்து ஆப்பிள் ப்ராஜெக்ட் டேரக்டர் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆப்பிள். ஓகேவா? இவர் வந்து அவார்டட் ஆஃப் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க சண்டிகர் யூனிவர்சிட்டி பண்ணியிருக்காங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஆர்எம் வாசகம் கொடுத்துருக்காங்க. ஆர்எம் வாசகம் யாருன்னா ஆப்பிள் சேட்டலைட்டோட, அதாவது ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட சேட்டலைட் தான் ஆப்பிள் சேட்டலைட். அதோட இருந்தவர் வந்து யாருன்னா ஆர்எம் வாசகம். அவர் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது, எல்லாமே பண்ணது. சரியா? அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. சண்டிகர் யூனிவர்சிட்டி இதை கொடுத்துருக்கு. அது போக அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தேர் ஸ்டார்டட் வித் சேட்டலைட் டிசைன் கோர்ஸ், யூஜி கோர்ஸ் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இவர் பேர் வந்து ப்ரொஃபசர் ஆர்எம் வாசகம். இஸ் a scientist. ஓகே. ஸோ சண்டிகர் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி சொன்னதான் ப்ரோக்ராம் ஆன் சேட்டலைட் சிஸ்டம் டிசைன் அண்ட் பில்டிங்கிற கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ 18th என்ன பார்த்தீங்கன்னா கெயில். கெயில் எல்லாருக்கும் தெரியுமா? ஹூ இஸ் கெயில்? யாருங்க கெயில்னா? யாருங்க? ஜமாய்க்கன் கிரிக்கெட்டர். யாருமா? ஜமாய்க்கன் கிரிக்கெட்டர். அப்படியா? ஓகே. So Gale became the first batsman to score 14,000 in 2020 runs. சரியா? 2020 மேட்ச் மாதிரி இருக்குல்ல, அந்த இதுல வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து 14,000 ரன் ஸ்கோர் பண்ணது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டில வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 19 யாஸ்பால் சர்மா. ஓகே, இஸ் அ கிரிக்கெட்டர், பட் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் இந்தியாஸ் 1983 வேர்ல்டு கப் வின்னிங் டீமோட ஒன் ஆஃப் த பிளேயர். ஓகே, ரீசெண்டாக அவர் வந்து இப்போ இறந்துட்டார். ஓகே. ஸோ இவர் மேட்சோட இவர் இப்படி டைரக்டா இறந்தாங்கன்னு கேட்க, இது மாதிரி கேட்க கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இவர் பார்ட்டிசிபேட் பண்ண மேட்ச் வந்து கேட்கலாம், அவர் வந்து அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோ, யாஸ்பால் சர்மா, ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் இந்தியாஸ் 1983 வேர்ல்டு கப் வின்னிங் டீமோட பிளேயர். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் விஷயம், இந்த மாதிரி மேட்ச் ரிலேட்டாக வரும்போது அதோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐசிஐ பிசிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை பிசிசிஐ? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. ஓகே, பிசிசிஐ நோட் பண்ணிக்கோங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1928. கரண்ட் பிரசிடென்ட் யாரு? பிசிசிஐயோட கரண்ட் பிரசிடென்ட் யாரு? சௌரவ் கங்குலி. ஓகே, இதோட செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசா. ஹெட் குவார்டர்ஸ் பிசிசிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் இஸ் லொகேட்டட் இன் மும்பை, மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கு. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ஸோ 20th வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி விஜய் கோகலே. Former Foreign Secretary Vijay Gokhale authored a new book, The Long Game: How the Chinese Negotiate with India. அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. ஓகே. ஸோ சைனாவுக்கும் நமக்கும் நடந்த சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, அது மற்ற எல்லாமே இதில் வரும். என்னென்ன ப்ராப்ளம் நடந்துச்சுலாம் தெரியுமா? 1949ல ரெகக்னேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இந்தியா அண்ட் பீப்புள் ரிபப்ளிக் சைனா 13 டிசம்பர் அப்போ ஒரு நடந்தது. அப்புறம் அவங்களுக்கு நமக்கு இருந்த அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் இன்டர்ஸ்கோர்ஸ் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா 1954ல. அப்புறம் இந்தியா ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடந்துச்சுல 1988. அது எதுக்காக பண்ணதுன்னா சைனாவை கொஞ்சம் பயமுறுத்தணும், கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த இந்த புக்கில் வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு. சரியா? ஆத்தர் வந்து யாருன்னா விஜய் கோகலே. இவர் வந்து ஒரு ஐஎஃப்எஸ், சரியா, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல செலக்ட் ஆனவர். எந்த பேட்ச்னா 1981. ஸோ உங்க எல்லாருக்குமே மைண்ட்ல வந்து ஒரு எய்ம் இருக்கணும். ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்க ஆனதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு ரிட்டன் எனி கைண்ட் ஆஃப் புக் விச் இஸ் யூஸ்ஃபுல் டு அவர் இந்தியா. அதை மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். சரியா? ஃபியூச்சர்ல இனிமே வர ஏதோ ஒரு ஃபேக்கல்ட்டியோ ஏதோ ஒரு ஸ்டாஃப் வந்து உங்க பேரை சொல்லி இவர் எழுதின புக் அப்படின்னு சொல்லிட்டு 2000 இந்த 25க்குள்ள நீங்க ஒரு சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு சார் சொன்னாங்கல்ல மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்தாங்க அந்த நந்தகுமார் ஐஏஎஸ், அவர் சொன்ன மாதிரி நீங்க வந்து சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்களும் ஒரு புக் எழுதி அதை வந்து நல்ல ஒரு நேம் வர மாதிரி இருக்கணும். சரியா? இந்தியாவுக்கு ஒரு நேம் கொடுக்குற மாதிரி நீங்களும் ஒரு புக்கை வந்து நீங்க ஆத்தரைஸ் பண்ணணும். சரியா? ஸோ இவரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஐஎஃப்எஸ் பேட்ச்ல எப்போ இருந்தாரு, அப்புறம் எந்த எவ்வளோ கண்ட்ரியில் ஒர்க் பண்ண, ஆல்மோஸ்ட் 32 ஃபாரின் செக்ரட்டரிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இவரோட ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா டயான்மேன் ஸ்கொயர். நோட் பண்ணிக்கோ, டயான்மேன் ஸ்கொயர் இஸ் திஸ் த ஃபர்ஸ்ட் புக். டயன்மேன் ஸ்கொயர் த மேக்கிங் ஆஃப் ப்ரொடெஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் புக் அவர் எழுதினது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஈக்வெஸ்ட்ரியன் ஒலிம்பியன் இம்தியாஸ் அனீஸ் பென்னட் இஸ் மெமரி. அவங்க வந்து இருக்காங்க ரைடிங் ஃப்ரீ மை ஒலிம்பிக் ஜர்னி அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ ரைடிங் ஃப்ரீ ஆத்தர்ஸ் பை இம்தியாஸ் அனீஸ். ஓகே, தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 22 வந்து பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் த ரைஸ் புக் ஆன் த ரைஸ் ஆஃப் த இந்தியன் அமெரிக்கன்ஸ் இன்ஸ்பைர்ட் பை கமலா ஹாரிஸ். A book on the rise of Indian Americans inspired by Kamala Harris. Kamala Harris யாருமா? Who is Kamala Harris? Kamala Harris is the current vice president of the US. ஓகேவா? She is the first female vice president. அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். She is the first female vice president and the highest ranking female of official in US history. அது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே 23. ஸோ அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வால் சர்மா. ஸோ அப்போ அசாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வால் சர்மா லான்ச் த ஸ்கீம் டு கிவ் 2.5 lakh rupees டு கோவிட் விடோஸ். ஸோ யாரோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் இறந்துருக்காங்களோ இந்த விடோஸாக இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து டியூ டு த கோவிட் அவங்களுக்கு வந்து இஸ் ப்ரொவைடட் அப் டு 2.5 lakhs rupees. ஓகே, அசாம் சீஃப் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ அசாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அசாமில் வந்து இதோட ஸ்கீம் வந்து எந்த மாதிரி கேட்டகரியில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்கீம் இஸ் அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பார்த்தோம். சரியா? இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் COVID-19 விடோஸ் சப்போர்ட் ஸ்கீம். சீஃப் மினிஸ்டர்ஸ் COVID-19 விடோஸ் சப்போர்ட் ஸ்கீம். ஓகேங்களா? அசாமில் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து டியூ டு த கோவிட்னால இறந்தாங்கன்னா 2.5 lakh அலாட்டட். ஓகேவா? எப்போ கொடுக்குறாங்க? ஆனுவல் இன்கம் வந்து லெஸ் தென் 5 lakh per annum இருக்கணும். அவங்களோட மொத்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்குள்ள இருந்தா தே அலாட்டட். ஆல்சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா மந்த்லி வந்து 830 rupees per month will அதை வந்து அதையும் கொடுக்குறாங்க. will also be provided under the அருணோதி ஸ்கீம். நோட் பண்ணிக்கோ, அருணோதி ஸ்கீம், ARUNODOI, அருணோதி ஸ்கீம் அண்ட் மந்த்லி விடோ பென்ஷன். சரியா?
நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே நெக்ஸ்ட். ஸோ ஆந்திரா கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அசாம் பார்த்தோம், அதுக்கடுத்து ஆந்திரா கவர்மெண்ட். ஸோ அசாமோட கேபிட்டல் எது? Dispute, sir. வெரி குட்மா, வெரி குட். ஓகே. ஸோ Thank you. ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? தே ஆர் சைன்ஸ் எம்ஓயு வித், எம்ஓயுன்னு என்ன? MOU with 14 companies under YSR Chetra scheme. So Andhra Pradesh, ஓகேங்களா, அவங்க வந்து சைன் 14 MOUs under the YS Chetra scheme. ஓகே, ஃபர்ஸ்ட் அது ஆந்திர பிரதேஷ் பார்த்தோம். ஸோ ஆந்திராவோட டீடைல், பேசிக் டீடைல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெமோண்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது எம்ஓங்கிறது வந்து தேர் வித் MOU with 14 different companies under உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீம். உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்காக YSR, நோட் பண்ணிக்கோ, YSR சேத்ரா ஸ்கீம், சேயுட்டா ஸ்கீம். அவங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, தே ஹேவ் டு கொலாபரேஷன் வித் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் த லைவ்ஹுட் ஆஃப் 6 lakh women, ஓகேங்களா, 6 lakh women through the business opportunity with the companies. அதுதான் மெயின் எய்ம், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு டான்ஸ் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரி ஆந்திராவோட டான்ஸ் எது? There are some classical dance all over the India, right? Every state has some unique dance style. So which have Andhra's classical one? Kuchipudi, sir. Very good, sir, very good. Okay, super. So Kuchipudi is the classical dance for Andhra Pradesh, right? Very good. So அதே மாதிரி ஃப்ளோக் டான்ஸ், இந்த புட்ட பொம்மாலு, அந்த மாதிரி நிறைய இது இருக்கு, சரியா? பப்பட் டான்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதே நீங்க பார்த்துக்கணும். கைண்ட் ஆஃப் எனி பெயிண்டிங் இருக்கா, டான்ஸ் இருக்கா, ஆர்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கா? ஸோ இது எல்லாமே வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் நம்ம வி ஹவ் டு கவர் இட் பர்டிகுலர் போர்ஷன், ஓகேங்களா? ஸோ ஃபார் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 24 டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் திரும்ப நான் ரிமைண்ட் பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து யூபிஎஸ்சியில். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணவே முடியாது யூபிஎஸ்சியில். என்னதான் நீங்கள் படித்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா கொஸ்டின்ஸ் வெளில வந்து அப்படி தான் இருக்குது, சரியா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ வேறு டவுட்ஸ் இல்லைனா கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ அப்புறம் வந்து அந்த ஜியாகிரபி அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? முடிச்சிட்டிங்கன்னா மெயில் பண்ணுங்க, சரியா? Sir, completed, sir.